நேற்று என்னுடைய இந்தியன் மேனேஜர் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, ஏண்டா உன்னைய ஜப்பான் வரைக்கும் அனுப்புனான், வெறும் வேலைன்னு மட்டும் பண்ணிவிட்டு அதை தவிர வேறு எங்கேயுமே சுத்த மாட்டியாமே, போன வீக்கெண்ட் நீ பயங்கரமாக வேஸ்ட் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், இதுக்கு நீ வீட்லேயே இருந்து இந்தியாவிலே ஒர்க் பண்ணியிருக்கலாமே, எதுக்குடா உன்னை கஷ்டப்பட்டு ஜப்பான் அனுப்பிச்சோன்னு சொல்லி சில இடத்த சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கடைசி வீடியோவில் ஹனாமாசா சூப்பர் மார்க்கெட் காமிச்சிருப்போம். இப்போ நம்ம போகிறது ஹசகுசா. பேரெல்லாம் ஒரே கொசன்னு இருக்குல்ல, ஆனால் நாடு ரொம்ப நீட்டாக இருக்குது. நாம் தங்கி இருக்கிற வீடு இருக்கிற இடம் ஓமோரி. அங்கேருந்து 2 ட்ரெயின் மாதிரி இறங்கின இடம் தான் இந்த அசகுசா. இந்த கோயிலுக்கு பேரு சென்சோஜி டெம்பிள். சென்சோஜி அப்படின்னா காடஸ் ஆஃப் மெர்சி, அதாவது கருணையின் கடவுள்னு சொல்றாங்க. இதுதான் ஜப்பானுடைய மிக பழமையான கோயில். 628 ADல உருவாக்கப்பட்ட கோயில். அசகுசா கிராமத்துல 2 பசங்க ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது எதிர்ச்சியா அவங்களுக்கு ஒரு கோல்டன் புத்தர் சிலை கிடைக்குது. அந்த புத்தாவை கெனான் புத்தா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பசங்க அந்த புத்தர் சிலைய ஆத்திலே திரும்ப போட்டிருக்காங்க. எத்தனை வாட்டி போட்டாலும் ஏதோ ஒரு வகையில அந்த சிலை அவங்க கிட்டயே அடைஞ்சிருக்கு. இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த ஊர் தலைவர் தன்னுடைய சொந்த வீட்டையே அந்த புத்தர் சிலைக்கு சன்னதியா அமையட்டும்னு மாத்தி அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் 1600கள்ல டோகுகவா இயேசு அப்படின்ற ஒரு ராணுவ வீரர் அந்த சின்ன கோயில நல்ல பெருசா பிரம்மாண்டமா கட்டுறாரு. அதுக்கு காரணம் எதிரி நாட்டு மக்கள் படையெடுத்து வரும்போது அவங்க கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கோயிலை இன்னும் நல்லா பெருசா ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காரு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ் ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்தாதான் இந்த இடத்துக்கு நம்மளால வர முடியும். இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எஸ், இங்கதான் ஆத்துல கிடைச்ச அந்த கோல்டன் புத்தா அந்த சின்ன சிலைய வச்சிருக்காங்க. நான் கூட முதல்ல பார்க்கும்போது என்னடா உள்ள ஒண்ணுமே இல்லை, இவங்கெல்லாம் எதை பார்த்து தலை குனிஞ்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு குழம்பிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது உள்ள இருக்கிற அந்த சின்ன சிலைக்கு இவ்வளவு பெரிய வரலாறு பின்னாடி இருக்குன்னு. இது எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு போர்டை பார்த்தேன். சரி, நாம அப்படியே கிளம்புவோம். அநியாயமா 2ஆம் உலக போர்ல குண்டை போட்டு ஜப்பானை அழிச்சதுல இந்த கோயிலும் சேர்ந்து அழிஞ்சு போச்சு. அவ்வளோ பெரிய அடியில இருந்து மறுபடியும் ஜப்பான் எழுந்து நின்று இந்த கோயிலையும் மறுபடியும் ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி முடிச்சது. அதுல இருந்து இந்த கோயில மறுபிறவி மற்றும் அமைதியின் சின்னமா தான் பாக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 30 மில்லியனுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த கோயில பார்த்துட்டு போறதா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் அதுல நானும் ஒருத்தனா இருந்திருக்கேன். என் மூலியமா நீங்களும் இப்ப பாத்திருக்கீங்க. எனக்கு இந்த கோயில்ல ரொம்ப பிடிச்சது, பொதுவா ஒரு கோயிலுக்கு நாம எதை தேடி போவோம், நான் பர்சனலா அமைதியை தேடி தான் போவேன். அந்த அமைதி இந்த கோயில்ல எனக்கு ரொம்பவே கிடைச்சது. ஆல்ரெடி ஜப்பான்ல செம வெதரு, சும்மா சில்லுன்னு இருக்கும். அந்த சில் கிளைமேட்டுக்கு கோயிலை சுத்தி நல்லா ஸ்பேஷியஸா இடமும் அங்கங்க பச்சை பசேல்னு மரமும் பழங்காலத்து ஆர்கிடெக்சரும் சும்மா மட்ட மதியானம் 12 மணி 1 மணிக்கு கூட செம ரிலாக்ஸிங்கா இருந்தது. ஜப்பான் எல்லாத்துலயுமே பயங்கர அட்வான்ஸ்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி. ஆனா இந்த ஒரு இடத்தை இன்னமும் பயங்கர ட்ரெடிஷ்னலா மெயின்டைன் பண்றாங்க. இந்த கோயில் அந்த கெனான் புத்தான்னு சொல்லக்கூடிய கோல்டன் புத்தாக்காக மட்டும் இல்ல, அந்த புத்தர் சிலையை கண்டுபிடிச்ச 2 பசங்க, அதாவது அண்ணன் தம்பிங்க, அப்புறம் அந்த சிலைக்கு தன்னுடைய சொந்த வீட்டையே சன்னதியா மாத்தி அமைச்சு கொடுத்த பெரிய மனுஷன், இவங்க 3 பேரையுமே கௌரவிக்கிற விதமா தான் இந்த கோயிலை இன்னும் நல்லா பெருசா கட்டினதா நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். இங்க கும்பிடுறவங்க என்ன மந்திரம் சொல்லி கும்பிடுறாங்க அப்படின்னா, நமோ கன்சியான் பொசட்சு அப்படின்றாங்க. அப்படின்னா என்னுடைய நம்பிக்கையை இந்த புத்தர் மேல வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா. இந்த கோயில்ல மொத்தம் 10 முக்கியமான இடம் இருக்கு. கெனண்டோ ஹால், அதுதான் அந்த கோல்டன் புத்தா இருக்கிற ஹால். அப்புறம் யோகோ ஹால், அவஷிமதோ ஹால், 5 அடுக்கு இருக்கிற பகோடா இல்ல பகோடா, டென்பாயின் தோட்டம், நிட்டென்மோன் கேட், ஹோசோமான் கேட், கமினரிமான் கேட், பென்டென்டோ ஹால், அப்புறம் கடைசியா நக்கமைஸ் ஷாப்பிங் ஸ்ட்ரீட். அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டை இந்த வீடியோ கடைசியில் நான் வச்சிருக்கேன். அதில் என்னென்ன பொருட்கள்லாம் கூட வச்சிருக்காங்கன்னு கூட காட்டுறேன். 100 ரூபாய் கட்டி நம்மளுடைய அதிர்ஷ்டம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலான்னு இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு டப்பா இருக்கும், அதை குலுக்குனா அதுலேருந்து ஒரு குச்சி விழும். அந்த குச்சியில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கும். அது எந்த பாக்ஸ்னு கண்டுபிடிச்சி அந்த பாக்ஸை இழுத்து உள்ள இருந்து ஒரு பேப்பர் எடுத்து படிச்சு பார்க்குறாங்க. அதில் தான் அவங்களுடைய அதிர்ஷ்டம் என்னன்றது எழுதியிருக்கும். எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்றதுனால ஒருத்தர் எடுத்ததை வாங்கி படிச்சு பார்த்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க எந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது தான் கொஞ்சம் பெருசா ஒரு போயம் மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க. நிறைய டூரிஸ்ட் 100 yen தானே, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உள்ளூர் கோயிலே ஏமாற மாட்டேன், நான் ஏன்டா வெளிநாட்டு கோயில ஏமாற போறேன். ஏன்னா யாரு என்ன அதிர்ஷ்டம் சொன்னாலும் நாம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதுக்கான பலன் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இட்ஸ் ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கை, அவங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை. சோ யாரும் யார் நம்பிக்கையையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே நாடு நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கலாம். சொன்னா யார் கேட்கறா?
ஒரு லேடி சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணதுனால மக்களுக்கு அவங்க மேல அபரிவிதமான ஒரு பாசம், அந்த பாசத்தின் வெளிப்பாடு தான் கோயிலுக்குள்ளேயே அவங்களுக்கு அழகா ஒரு சின்ன சிலை. இப்ப ஜப்பான்ல பயங்கர குளிரான சீசன்றதுனால நிறைய மரங்கள்ல இலையே இல்லாம வாடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப செழிப்பா இருக்கு. நிறைய டூரிஸ்டுங்க வந்திருந்தாங்க, சில காதல் ஜோடிகளும் வந்திருந்தாங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க. கோயிலுக்குள்ள பெட்ஸும் அலௌடு. புறாக்களுக்கு தீனி போடாதீர்கள்னு சொல்லியும் எவனோ ஒருத்தன் அதை பண்ணியிருக்கான். நாம எப்படி நம்ம ஊர்ல ஊதுவத்தி ஏத்தி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி தான் இவங்களும் ஊதுவத்தி ஏத்தி சாமி கும்பிடுறாங்க. ஒரு அழகான பெண்மணி எவ்வளவு அழகா ஊதுவத்தி ஏத்தி சாமி கும்பிடுறாங்க பாத்தீங்களா? கொச்சினாவா அரிகத்தோ ஓமோரி ஷினாகவா ஓயே மச்சி ஹனாமசா. கொளுத்தி கும்பிட்ட ஊதுவத்தி எல்லாத்தையும் இந்த பெரிய சட்டியில தான் நட்டு வைக்கிறாங்க. இந்த புகையில ஏதாவது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தையெல்லாம் கூட கூட்டிட்டு வந்து கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே யாரோ ஒருத்தர் சிலையில இருந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. அது தெய்வீகமா எடுத்து எல்லாரும் கை கழுவிட்டு இருந்தாங்க. ஒருவேளை பாவத்தை கழிக்கிறாங்களோ அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ யாரும் மனசையாவது நான் கஷ்டப்படுத்திருந்தா அந்த பாவம் இதோட கழிஞ்சு போகட்டும்னு கை கழுவி புனித ஆன்மாவாயிட்டேன். நவுந்துடா என்ன நவுந்துட்டான். சோ அவ்வளவுதான். அசகுசால இருக்கிற சென்சோஜி கோயிலை நாம இப்ப சுத்தி பார்த்துட்டோம். நம்ம ஊர் கோயில் வீதியில எப்படி மார்க்கெட் இருக்குமோ அதே மாதிரி இந்த கோயில் வீதியிலுமே நிறைய கடைங்க இருக்கு. பாத் பாம்னு இருந்தது, இது மறுபடியும் பாமான்னு மோந்து பார்க்கும்போது இது ஏதோ குளிக்கிறதுங்க, நல்லா வாசனையா இருக்கு. பக்கத்து கடையில பிஸ்கெட்டை எப்படி செய்யறாங்கன்னு லைவ்லயே பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்துல ஒரு செருப்பு கடை, எல்லாம் கட்டையால செய்யப்பட்ட செருப்புகள். நல்ல வேலை நம்ம ஊர்ல இது இல்ல. வீட்டுல எவ்வளவு செருப்படி வாங்கினாலும் வெளியே காலர் தூக்கி விட்டு கம்பீரமா நடந்து போவோம். இந்த செருப்புல அடி வாங்கினா தடியத்தை அழிக்க முடியுமா? கண்ணம் கனகாம்பரம் பூ கலர்ல ஆயிடும். சரி, கொஞ்ச நேரம் என்னோட ரன்னிங் கமெண்ட்டை நிறுத்திட்டு தேவையான அப்ப மட்டும் பேசிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல வர போறது எல்லாமே ஷாப்பிங் ஐட்டம்ஸ். இந்த ஷார்ட் எல்லாம் அந்த பொண்ணுக்காகவே எடுத்தேன். மாட்டிருந்தா கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பேன். ஸ்ட்ராபெரியை மெயினாக வச்சு நிறைய டிஷ் இங்கே வித்துட்டு இருந்தாங்க ஒரு கடையில். அந்த கடையில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லையுமே ஸ்ட்ராபெரி தான் இருக்கும். பார்க்கவே செம ஜூஸியாக இருக்கு பாருங்களேன். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு குட்டி பையன் வாங்கினா புடிங்கன்னு ஒன்று போல இருந்தது. ஆனால் அவங்க அப்பங்காரன் பக்கத்துலேயே இருந்தான். ஜாப்பனீஸ் கொடை 3500 ரூபா. இங்க லேடிஸ்க்குலாம் ஹேண்ட்பேக் பயங்கர வெரைட்டியா இருந்தது, சூப்பரா இருந்தது பார்க்க. ஆனா எல்லாமே பயங்கர காஸ்ட்லி. ஒரு சின்ன பர்ஸ் கூட 4000 ரூபாய் அப்படின்னாங்க. இங்க காட்ஸில்லாக்கெல்லாம் பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க போல. காட்ஸில்லா பொம்மை, டிராகன் பொம்மை இதெல்லாம் தான் இங்க இருந்தது. ஒரு வழியா முடி கொட்டுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. ஆனா இந்த விக்ல என் மண்டையை நினைச்சு பார்த்தா இதெல்லாம் சாப்ஸ்டிக். அந்த ஜப்பான்ல 2 குச்சி வச்சு சாப்பிடுவாங்களே அதுக்குன்னு ஒரு தனி கடையே இருக்கு. வெரைட்டியா வச்சிருந்தாங்க சாப்ஸ்டிக்ஸ். இது ஜப்பான் ட்ரெஸ், உங்களுக்கே தெரியும். ஆமா, நான் பேசுறது நிறுத்திக்கிறேன்னு சொன்னல. ஓகே, நிறுத்திக்கிறேன். ஒரே வாட்டி பேசிக்கிறேன். இந்த பர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இது எலியா யானையானே தெரியல. கடைசி கடையில் குச்சி முட்டையெல்லாம் இருந்தது. ஆனால் இதை வாங்கி தின்னா கூட என்கிட்ட காசு இல்லை. நான் போனது சாட்டர்டேல. இது முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றதுனால இன்னைக்கு பயங்கரமான கூட்டம். எவ்வளோ கூட்டம் பாருங்களேன். அதோட மூட்டை முடிச்சை கட்டிட்டு அசோகுசாலேருந்து எஸ்கேப் ஆகி அகிகாபாராக்கு போயிட்டோம். அகிகாபாரா அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டவுன். அங்கே எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பேச வேணாம். முடிஞ்சா வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். பை பை. லவ் யூ.